ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வ விநாயகா சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்க நம்புகிறேங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் சூப்பரான ஒரு மாங்காய் தொக்கு தாங்க பண்ண போகிறோம். இதுக்கு வந்து சூப்பரான ஒரு மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன், கிளிமுக்கு மாங்காய். அந்த மாங்காயை நல்லா புட்டரிவு மாதிரி இந்த மாதிரி துருவலை வச்சு நல்லா துருவி எடுத்துக்கலாம். தோல் சீவணுன்னா சீவிக்கலாம், சீவாமலும் பண்ணிக்கலாம். நல்லா சூப்பராக தான் இருக்கும். தோலோடு போடும் போது நல்லா கொஞ்சம் ரஃப்பாக ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கோங்க. நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி பண்ணுறத விட இந்த மாதிரி துருவி பண்ணுறபோது வயசானவங்களும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஊறுகாய் வச்சு சாப்பிட்றதுக்கு பல்லு இல்லாத வயசானவங்க, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மாமியார், பாட்டி, ஆச்சி அவங்கெல்லாம் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம துருவிக்கிட்டோன்னா. இதுக்கு வந்து இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் அடுப்பில் கடாய் வச்சு இது வந்து சூப்பரான செக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இந்த ஊறுகாய்க்கு ஒரு 2-3 நாள் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சூப்பராக நல்லெண்ணெய் விட்டாச்சுங்க. இதில் வந்து நல்லா அடுப்பு சூடானதும் நல்லா எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கிடலாம். இந்த தொக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து இட்லி, தோசைக்கு, இட்லிக்கெலாம் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். சாதத்துக்கு, மோர் சாதத்துக்கு, ரச சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ வந்து கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கிடலாம். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுட்டோம். கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா பொரியவும் கொஞ்சமாக நம்ம வெந்தயமும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் வந்து நீங்கள் பொடியாகவும் போட்டுக்கலாம். பொடிச்சு போடும்போது கொஞ்சம் நல்ல வாசமாகவும் இருக்கும். இப்படி போடும்போது கொஞ்சம் வாயில் நல்லா கடிப்படும் போது நல்லாயிருக்கும். இதில் வந்து கடுகு உளுந்தம்பருப்பு, இப்படி வெந்தயம் இது எல்லாமே போட்டாச்சு. நம்ம போட்டு நல்லா இது நல்லா பொரிஞ்சு வரவும் நம்ம வச்சுருக்கக்கூடிய துருவி வச்சுக்கொள்ள அந்த மாங்காவை இது கூட நம்ம போட்டுக்கலாம். மாங்காவை வந்து பார்த்திங்கன்னா இதையே வந்து நீங்கள் அவிச்சு பச்சடி மாதிரியும் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அது வந்து ஒரு நாள் அன்னைக்கே சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இது ஊறுகாய் மாதிரி நம்ம 2-3 நாள் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இதை பார்த்திங்கன்னா கேரட் பொரியலா இல்லை ஊறுகாயா, கேரட் துவரமாக ஊறுகாயாங்கிற மாதிரி அந்தளவுக்கு டவுட் வரும். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து இப்படி நல்லா வதக்கிட்டு உப்பையும் போட்டுட்டோன்னா, உப்பு போட்டு வதக்கணுன்னா இன்னும் சீக்கிரமாக நல்லா வதங்கிடும். நம்ம வந்து இந்த கட்டை இது வச்சு இதுக்கும் போது சட்டியில் நல்ல கருப்பு இப்படி சுரண்டி எடுக்கிற மாதிரி வராதுங்கனால இந்த கட்டையை வச்சு நல்லா கட்டைக்கரண்டியை வச்சு இது பண்ணியாச்சு. உப்பு போட்டுக்கலாம். நம்ம தேவையான அளவு உப்பை இது கூட போட்டு நல்லா கிண்டிக்கோங்க, வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு இது வந்து முறுமுறுன்னு ஆயிடக்கூடாது. அந்தளவுக்கு கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்தளவுக்கு காரப்பொடி போட்டுக்கோங்க. கம்மியாக போடனாலும் போட்டுக்கலாம். இதில் வந்து சாம்பார் பொடி போட்டிங்கன்னா சுத்தமாகவே உரப்பு இருக்காது. அப்படியும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வீட்டில் வயசானவங்க அவங்களாலெல்லாம் இந்த மாதிரி வத்தப்பொடிக்கு காரம் வந்து ஒத்துக்காது அப்படின்றவங்க, அல்சர் பேஷண்ட் அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா வத்தப்பொடி போட்டு செய்யும் போது இது வந்து ஒத்துக்காதுங்க. வயிறு வலிக்கு சம்டைம் வந்து அவங்களுக்கு ஊறுகாய் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கும். அதையும் நீங்கள் குழம்பு மிளகாய்த்தூள் அந்த மாதிரி கடையில் வாங்கி நீங்கள் அது போட்டுக்கலாம். இல்லை வீட்டில் உள்ள குழம்பு மிளகாய்த்தூள் போடும்போது கலரும் கம்மியாக இருக்கும், காரமும் கம்மியாக இருக்கும். அது கூட நீங்கள் போட்டு ட்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா இப்போ வதங்கி வந்துட்டு இப்படி ட்ரை ஆகும் போது நீங்கள் தண்ணி தொளிக்கணுன்னா தொளிச்சிக்கலாம். அப்படி இல்லை ஆயில் வேணாலும் நீங்கள் கூட கொஞ்சம் ஆயில் விட்டு வதக்கிக்கிடலாம். நான் இங்கே கொஞ்சம் ஆயில் விட்டு தான் வதக்குறேன். இப்படி நச்சு விட்டோனாலே நல்லா அவிஞ்சிரும். ஏன்னா நம்ம துருவி இருக்கோம்ல, ஒவ்வொரு பீசஸுமே ரொம்ப லேசாக இருக்கும். இங்கே பாருங்கள் அவ்வளோ ஒரு சாஃப்டாக நல்லா இப்படி கை வச்சு நசுக்குனாலே நல்லா நசுங்கிடுது. ஒவ்வொரு பீசஸும் அவ்வளோ சூப்பராக நல்லா வெந்து வந்துருச்சு. ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது. 2 வதக்கவுமே எல்லாமே நல்லா வெந்துடும். இதுலேயும் நீங்கள் லைட்டாக தண்ணி தொளிச்சிட்டிங்க, கேட்கவே வேணாம், செம்ம சூப்பராக அப்படி வெந்துடும். நான் இதில் ஆயில் தான் விட்டுருக்கேன். உங்களோட விருப்பம். உங்களுக்கு நீங்கள் ஆயில் விட்டு நல்லா வதக்கணுனாலும் வதக்கிக்கலாம். இல்லை கொஞ்சம் ட்ரை ஆகும்போது தண்ணி தொளிக்கணுனாலும் தொளிச்சிக்கலாம். கொஞ்சம் டேஸ்ட்டு பார்த்ததில் உப்பு கம்மியாக இருந்தது. ஸோ உப்பையும் நம்ம போட்டுக்கிட்டாச்சு. அப்புறம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை பொடி, வெல்லம் போட்டிருக்கேன். இது கூட நீங்கள் வெல்லம், நாட்டு சர்க்கரை எது சேர்க்கணுமோ சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இனிப்புக்கு வெல்லமும் சேர்த்துக்க. நல்லா கிண்டி இறக்கணுன்னா சுவையான சூப்பரான மாங்காய் தொக்கு இந்த மாதிரி தாங்க நம்மளுக்கு ரெடி ஆகிட்டு நல்ல எண்ணெய் மிதக்க சூப்பராக ரெடி ஆகிட்டு. இது செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா ஒரு 3-4 நாள் இல்லை ஒரு வாரமே ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா ஒரு வாரம் அளவுக்கு செம சூப்பராக இருக்கும். இது நல்ல இட்லிக்குமே செம சூப்பராக இருக்கும். இட்லி நல்ல குண்டு குண்டாக தோசை, பந்து பந்தாக தோசை சுட்டு இந்த தொக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ஐயோ
அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மோர் சாதத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வெயில் நேரம் நீங்கள் கடையில் நம்ம மாங்காய் கிடைக்கிற நேரம் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா செம்ம சூப்பராக இருக்கும். நான் இதை பண்ணி ரெடி பண்ணி இந்த மாதிரி ஒரு பவுலில், கண்ணாடி பவுலில் போட்டு வச்சுட்டேங்க. எப்படி இருக்குங்கிறத நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து சுவை எப்படி இருக்குது அப்படின்றதை நம்மளுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. டேக் கேர். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.